ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். தராவீஹ் தொழுகை எத்தனை ரக்காத்துகள்? மக்காவுல 20+3 23 ரக்காத்துகள் தொழப்படுகிறது. நம்ம தமிழகத்தின் பல பகுதிகளிலையும் 23 ரக்காத்துகள் தொழப்படுகிறது. ஆனா தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக தராவி இரவு தொழுகையினுடைய ரக்காத்துகளாக 8+3 இதுதானே தொழப்படுது. அப்ப இரவு தொழுகையினுடைய எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? 11 23 எது ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இதற்கு நாம முதலாவதாக துவக்க உரையில் குறிப்பிட்ட அடிப்படையை மீண்டும் நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்ளணும். ஏன்னா சகோதரர் தம்முடைய கேள்வியை துவக்கும் போதே மக்காவில் 23 ரக்காத்துகள் தராவீஹ் தொழுகை இரவு தொழுகை தொழப்படுகிறது அப்படிங்கறது அளவுகோலாக வச்சுதான் அப்ப எத்தனை ரக்காத்துகள்னு கேட்கிறாரு. அப்போ பெரும்பாலான முஸ்லிம்களுடைய உள்ளத்திலேயே என்ன அளவுகோல் பதிந்திருக்கிறது என்றால் மக்காவில் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை தீர்மானிக்கிற அளவுகோல்கள்ல ஒன்றாக கருதப்படுது. மக்கா எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பிற்குரிய ஒரு இல்லம், அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம், நன்மை நாடி அந்த பள்ளியில் போய் தொழுவதற்காக பயணம் செய்யலாம். உலகத்துல 3 பள்ளிவாசல்களை மட்டும்தான் அங்கே தொழுவதற்காக மட்டுமே நன்மை நாடி பயணமாக புறப்பட்டு செல்லலாம். அந்த நன்மை 3 பள்ளிவாசல்களுக்கு தான் இருக்கு. அதுல ஒரு பள்ளிவாசல் மக்கா. அப்ப அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய பள்ளிவாசல், அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம், அந்த முதல் ஆலயமான காபாவிலேயே 23 ரக்காத்துகள் இரவு தொழுகை தொழப்படும் போது அதுதான சரியா இருக்கும் என்கிற சிந்தனையின் வெளிப்பாடாக இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுது. நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தோடு ஒன்றை தொடர்பு படுத்துவதாக இருந்தால் அதனுடைய அளவுகோல் திருமறை குர்ஆனும் அதற்கு விளக்கமாக அமைந்திருக்கிற நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளும் தான். குர்ஆன் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை தீர்மானிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் இதுதான் இஸ்லாத்தை தீர்மானிக்கும். குர்ஆன் ஹதீஸ்களை தாண்டி உலகத்தில் உள்ள வேறு எந்த நடைமுறையும் இஸ்லாத்தை தீர்மானிக்காது. அதன் அடிப்படையில் மக்காவும் கூட இஸ்லாமிய மார்க்கத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் படைத்தது கிடையாது. மக்காவில் ஒரு காரியம் நடைபெறுகிற காரணத்தினால அதற்கு இஸ்லாமிய சாயம் பூச முடியுமா என்றால் பூச முடியாது. ஏன்? இஸ்லாத்தினுடைய சாயத்தை பூசுவதற்குரிய அளவுகோல் குர்ஆன் ஹதீஸ் தான். குர்ஆன்ல இருந்தால் அது இஸ்லாம், நபி மொழிகளில் அதை பற்றி சொல்லப்பட்டால் இஸ்லாம், குர்ஆன் ஹதீஸ்ல இல்லைன்னா அது இஸ்லாம் இல்லை. இதுதான் இஸ்லாத்திற்குரிய அளவுகோலை தவிர ரசூலுல்லாஹ் எங்கேயாவது நமக்கு காபத்துல்லாவை மக்காவை ஒரு அளவுகோலா சொன்னாங்களா? ஒரு வணக்க வழிபாட்டை நீங்கள் தீர்மானிப்பதற்கு என்னுடைய மௌத்திற்கு பிறகு மரணத்திற்கு பிறகு நீங்கள் ரொம்ப குழம்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதோ இந்த காபத்துல்லாவை பாருங்கள், மக்காவில் ஒரு வணக்க வழிபாடு எப்படி செய்யப்படுகிறதோ அப்படியே நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? எங்கேயுமே சொல்லித்தரல. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நாம ஒரு விஷயத்துல ஒரு முடிவை எடுப்பதற்குரிய அளவுகோலாக மக்காவை நமக்கு சொல்லித்தரவே இல்லை. குர்ஆனை தான் நமக்கு விட்டு தந்திருக்கிறார்கள். தன்னுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தான் விட்டு சென்றிருக்கிறார்கள் ஒழிய வணக்க வழிபாடுகளை தீர்மானிப்பதற்குரிய அளவுகோலாக மக்காவை விட்டு செல்லவில்லை. மக்காவில் ஒரு காரியம் குறிப்பிட்ட முறையில் நடப்பதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மக்காவில் 23 ரக்காத்துகள் தொழப்பட்டு விட்டால் அதுதான் இஸ்லாம் ஆகாது. மக்காவில் பல காரணங்களால தொழலாம். அப்ப ஒரு முஸ்லிமுடைய சிந்தனையில் முதலாவதாக எப்படிப்பட்ட சிந்தனை பதிய வேண்டும் என்றால் மக்கா இஸ்லாத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் படைத்தவை அல்ல. மக்காவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் குறிப்பிட்ட வடிவத்தை நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதுதான் இஸ்லாம் என்று சொல்லிவிட முடியாது. அப்படி அல்லாஹ்வின் தூதர் எங்கேயும் நமக்கு சொல்லித்தரவில்லை. குர்ஆனிலேயும் மக்கா ஒரு அளவுகோல் என்பதாக நமக்கு சொல்லித்தரப்படல. குர்ஆன் வசனங்கள்லயாவது அல்லாஹ் ஏதாவது ஒரு வசனத்துல நீங்கள் குழப்பமான விஷயங்கள்ல முடிவெடுப்பதற்கு புனிதத்தலமான மக்காவை அளவுகோலாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வும் குர்ஆன்ல எங்கேயும் மக்காவை அளவுகோலாக சொல்லவில்லை, நபிகள் நாயகமும் சொல்லவில்லை. அப்ப நாம பல கருத்துக்கள் நிலவக்கூடிய ஒரு விஷயத்துல எது சரியானது என்று முடிவு செய்வதற்கு அளவுகோல் எது? குர்ஆன் ஹதீஸ் தான் அளவுகோல். நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல தான் பார்க்கணும். குர்ஆன் ஹதீஸ்களில் நபிமொழிகளில் நபிகள் நாயகத்தினுடைய இரவு தொழுகை தொடர்பான ஹதீஸ்களை பார்த்தா 8+3 8 ரக்காத்துகள் இரவு தொழுகையாகவும் 3 ரக்காத்துகளை வித்ர் தொழுகையாகவும் தொழுதிருக்கிறாங்க. 8+3 11 தொழுதிருக்கிறார்கள். இதை விட அதிகபட்சமாக ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா 13 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள் என்று ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள் சொல்கிறது. அதை தாண்டி இரவு தொழுகையில இதை விட அதிகமான அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொழுததில்லை. இன்னைக்கு மக்காவில் நடைமுறைப்படுத்தப்படுவதை போல
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை நடைமுறைப்படுத்துவதை போல 20+3 இந்த வடிவத்தில் ரசூலுல்லாஹ் தொழவே இல்லை. இரவு தொழுகைய 20 ரக்காத்துகள் 2 ஆகும், கடைசியில 3 ரக்காத்து வித்ர் தொழுகையாகும். இப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு தொழுது காட்டவில்லை. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில் தானே தொழுகணும். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள். தொழுகைக்குரிய அளவுகோல் ரசூலுல்லாஹ் தான். ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்குரிய அளவுகோல் அல்லாஹ்வின் தூதர் தான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 20+3 என்கிற இந்த அடிப்படையில் இந்த வடிவத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றவே இல்லை. தராவீஹ்ங்கிற சொல்ல கூட ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. நீங்க ஹதீஸ்கள்ல போய் பாருங்க, இரவு ஸலாத்துல் லைல் இரவு தொழுகை என்று குறிப்பிடப்படுகிறது. கியாமுல் லைல் இரவு நேரத்தில் என்று தொழப்படக்கூடிய தொழுகை என்று குறிப்பிடப்படுகிறது. ஸலாத்து தஹஜ்ஜுத் தஹஜ்ஜத் நேர தொழுகை என்று ஹதீஸ்கள்ல குறிப்பிடப்படுகிறது. இந்த பெயர்கள்ல தான் குறிப்பிடப்படுகிறதே தவிர தராவீஹ் தொழுகை என்கிற வார்த்தை கூட ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டதாக எந்த ஹதீஸ்களுமே கிடையாது. இரவு நேரத்தில் தொழக்கூடிய தொழுகைகளுக்கு இது தராவி தொழுகை என்கிற பெயரை ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. அந்த பெயரே ஹதீஸ்கள்ல கிடையாது. இரவு தொழுகை என்கிற பெயரில் தான் குறிப்பிடப்படுகிறது. அதுவும் கூட 8+3 இந்த வடிவத்தில் அல்லாஹ்வின் தூதர் தொழுதலாகத்தான் ஹதீஸ்கள் சொல்லு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல கேள்வி கேட்கப்படுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதங்கள்ல அவருடைய இரவு தொழுகை எத்தனை ரக்காத்துகள் தொழுவாங்க, எப்படி தொழுவாங்க என்று ஒரு கேள்வி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல முன்வைக்கப்படுது. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொல்றாங்க, ரமலானில் மட்டுமல்ல, ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலங்களிலேயும் சரி அல்லாஹ்வின் தூதருடைய இரவு தொழுகை 8+3 11 ரக்காத்துகள் தொழுவார்கள். ரமலான்லையும் இவ்வளவுதான் தொழுவார்கள், ரமலான் அல்லாத காலங்களிலேயும் கூட 8+3 தான் தொழுவாங்க என்று ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியர்களில் ஒருவரான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குறிப்பிடக்கூடிய செய்தியை புகாரில பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை எப்படி தொழுதிருக்கிறாங்க? 8+3 11. அதிகபட்சம் அதை விட அதிகபட்சமாக ஹதீஸ்களை பார்த்தா 13 ரக்காத்துகளை கூட நம்ம அமல்படுத்தலாம். அதிகமா நம்முடைய மர்கஸ்கள்ல 8+3 11 அமல்படுத்தப்படுகிறது, நடைமுறைப்படுத்தப்படுது. நாம விரும்பினால் நபிமொழிகளின் அடிப்படையில் 13 என்கிற ஒரு வடிவத்தை கூட அமுல்படுத்தலாம், ஹதீஸ்கள்ல இருக்கு. ஆனா 23 என்கிற வடிவம் ஹதீஸ்கள்ல அறவே இல்லை. ரசூலுல்லாஹ் அந்த வடிவத்தில் தொழவே இல்லை. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் நமக்கு வணக்க வழிபாட்டை சொல்லி தந்திருக்கும் போது அதுக்கு மாத்தமா நம்ம எப்படி தொழுகலாம்? தொழக்கூடாது. முஸ்லிம்கள் அவ்வாறு தொழுகையை நிறைவேற்றக்கூடிய முஸ்லிம்கள் என்ன காரணம் கற்பிக்கிறாங்கன்னா, கூடுதலா தொழுதா என்ன தப்பு? 11 என்று இருக்கக்கூடிய இடத்துல அல்லது 13 என்று இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 8 ரக்காத்துகளை கூடுதலா 5-10 ரக்காத்துகளை கூடுதலா என்ன? தொழுகை தானே தொழுகிறோம், அல்லாஹ்வை தானே வணங்குறோம், கூடுதலாக வணங்கினால் அதில் என்ன குற்றம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. வணக்க வழிபாட்டுல அதிகப்படுத்தக்கூடிய அல்லது குறைக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. அல்லாஹ் ரசூலுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டே தவிர நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இப்ப இவங்க கேள்வி கேட்கிறாங்க, தொழுகதானே கூடுதலா 2 ரக்காத் தொழுதா என்ன குத்தம், அதனால அல்லாஹ் நம்மளை தண்டிக்கவா போறான், நன்மை தானே அதிகமாகுதுன்னு கேட்கிறாங்க. இதே கேள்விய மத்த தொழுகைக்கு பொருத்தி பாருங்க. ஒருத்தர் சுபு தொழுகை ஜமாத் தொழுகைக்கு போறோம், சுபு தொழுகை அந்த இமாம் 4 ரக்காத்துன்னு தொழுகிறாரு. ஊர்ல உள்ள முத்தவள்ளி தலைவர் செயலாளர்கள் எல்லாம் அதை வரவேற்போமா? பரவாயில்லையே, நம்ம இமாம் எவ்வளவு உற்சாகமா அழகா சுபு தொழுகை 2 ரக்காத்துங்கிறதுக்கு பதிலாக 4 ரக்காத் தொழுகிறாரு அப்படின்னு அவருக்கு பாராட்டு விழாவா நடத்துவோம். போர்வை போர்த்தி அவரை பொன்னாளின்னு சொல்லப்படுதுல, அதை போர்த்தி அவரை வரவேற்போமா? நீங்க நல்ல உற்சாகமா 2 என்பதற்கு பதிலாக 4 ரக்காத்துகள் தொழுது விட்டீர்கள், பாராட்டுவோமா? என்ன 2 ரக்காத் தான் சுபு தொழுகை தொழுகணும், ரசூலுல்லாஹ் 2 தான் தொழுது காட்டி இருக்கிறாங்க, நீ எப்படி 4 தொழுதன்னு கேட்போமா மாட்டோமா? எந்த முஸ்லிமும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன் 2 ரக்காத் அதிகமா தானே தொழுத, நன்மை தானே அதிகப்படுத்தினு சொன்னா ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்? வணக்க வழிபாடுகளுக்கு அளவுகோல் அல்லாஹ்வின் தூதர் தான். அல்லாஹ்வின் தூதர் அதை எந்த வடிவத்தில் சொல்லி தந்தார்களோ நிறைவேற்றி சென்றார்களோ அந்த வடிவத்தில் தான் நாமும் நிறைவேற்றணும். சுபு தொழுகை 2 ரக்காத்துன்னு ரசூலுல்லாஹ் நிறைவேற்றி தந்தா நாமும் அப்படித்தான் தொழுகணும். 2 என்கிற இடத்துல ஒன்றை குறைத்து 1 ரக்காத்தும் தொழக்கூடாது, 2 என்கிற இடத்துல 1 ரக்காத்து 2 ரக்காத்தை அதிகப்படுத்தியும் தொழக்கூடாது. அந்த அதிகாரம் நமக்கு கிடையாது. இஷா தொழுகை 4ங்கிறதுக்கு பதிலாக 2 ரக்காத் தொழுதா ஏற்றுக்கொள்வோமா? மக்கள் நிறைய கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வர்றாங்க,
இரவு நேரத்தில் சீக்கிரம் தூங்க செல்ல வேண்டும். அதற்காக இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்கு இஷா தொழுகிய 4 என்பதற்கு பதிலாக 2 ரக்காத்தா தொழுது கொள்வோம். இமாம முடிவு பண்ணி 2 ரக்காத்து நடத்தினா ஏற்றுக்கொள்வோமா? ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஏன்? வணக்க வழிபாட்டில் கை வைப்பதற்குரிய அதிகாரம் நமக்கு கிடையாது. ஒரு ரக்காத்தை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ அந்த அதிகாரம் நமக்கு வழங்கப்படவில்லை. வணக்க வழிபாடுகளை கற்றுத்தரத்தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் எந்த வடிவத்தில் நமக்கு சொல்லி தந்தாங்களோ அப்படித்தான் நாமும் நிறைவேற்றணும். அப்ப சுபஹ் தொழுகையினுடைய சட்டம் எப்படியோ, லுஹர் அசல் போன்ற ஏனைய தொழுகையினுடைய சட்டம் எப்படி, அப்படித்தான் இரவு தொழுகை. நாம தராவீஹ் என்று சொல்லுகிற இரவு தொழுகையின் சட்டமும் ஏனைய தொழுகைகளின் சட்டங்களை போலத்தான். அல்லாஹ்வின் தூதர் எந்த வடிவத்தில் சொல்லி தந்தார்களோ அப்படித்தான் நாமும் நிறைவேற்றணும். ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையை 20+3 என்கிற அடிப்படையில் தொழவில்லை, தொழுது காட்டல. இதுதான் அடிப்படை. இதை நாம விலகி கொண்டால், ரசூலுல்லாஹ் இந்த வடிவத்தில் தொழவில்லை என்பதை விலகி கொண்டாலே இது மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரமான பிதஅத் என்பதை விலகிக் கொள்ளலாம். சில பேர் நினைப்பாங்க, எப்படி நினைப்பாங்க, சரி நம்ம அதிகப்படுத்துவதற்குரிய அதிகாரம் இல்லை, ஓகே, நஃபில் என்கிற நியத்தில் தொழுதால் என்ன? நஃபில் சொன்ன கடமையான தொழுகை அல்லாம நாம விரும்பி தொழுகிற நஃபிலான தொழுகைகள். நஃபிலான தொழுகைகளுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா, எல்ல இருக்கா? நீங்க பகல் நேரத்துல நஃபில் தொழணும்னு விரும்பி தொழுகிறீங்க, இத்தனை ரக்காத்துகள் தான் நஃபில் தொழணும்னு ஒரு எல்லை சொல்லப்பட்டிருக்கா? கிடையாது. நஃபிலான தொழுகைகளை பொறுத்தவரை மார்க்கத்தில் அதற்கு எல்லை சொல்லப்படவில்லை. மார்க்கம் தடை செய்யப்பட்ட நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களை நாம விரும்பிய அளவுக்கு அல்லாஹ்வை தொழுது கொண்டே இருக்கலாம், தப்பு கிடையாது. நஃபிலுக்கு இவ்வளவுதான் தொழுகணும், 4 ரக்காத்துகள் தான் தொழுகணும், 8 ரக்காத் தான் தொழுகணும்ங்கிற ஒரு வரையறை இல்லை. அதை இவர்கள் ஒரு வாதமாக வைத்து சில பேர் கேட்கிறாங்க, நஃபில்ங்கிற நியத்துல தொழுதா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதுவும் தவறு. அந்த அடிப்படையிலையும் 20+3 தொழ முடியாது. ஏன் தொழ முடியாது? நஃபில் என்று நாம சொல்வதாக இருந்தால், நஃபில் என்பது அவரவர் விரும்பி செய்யக்கூடிய வணக்க வழிபாடு. அவரவர் விரும்பி செய்கிற வணக்க வழிபாடு எல்லாத்துக்கும் ஒரே யூனிஃபார்மா எப்படி இருக்கும்? பகல் நேரத்தில் நஃபில் தொழுகிறோம், நஃபில் தொழுகலாம். தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரம் அல்லாத மற்ற நேரங்கள்ல நஃபில் என்று சொல்லப்படுகிற நாம விரும்பி தொழுகிற தொழுகையை தொழுகலாம். இதற்கு மார்க்கம் எல்லையை சொல்லித்தராவிட்டாலும் அவரவர் விரும்பியதுதான். இப்ப அவரவர் விருப்பத்திற்கு விட்டால் எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம்லயா தொழுவோம்? பகல் நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டோம், அவங்க நஃபில் தொழுதுக்குங்க, மார்க்கம் உங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது என்று உங்களை தொழ சொன்னால் அனைவர்களும் ஒரே யூனிஃபார்ம்லயா தொழுவோம்? நான் எத்தனை ரக்காத்துகள் நஃபில் தொழுதேனோ அதே ரக்காத்துகள் தான் நீங்களும் தொழுவீங்களா? நீங்க எத்தனை ரக்காத்துகள் நஃபில் தொழுதீர்களோ அதே எண்ணிக்கையில தான் நான் தொழுவனா? நஃபில் என்பது அவரவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப வேறுபடும், யூனிஃபார்மா இருக்காது. யூனிஃபார்மா இருக்கிறதா இருந்தா அது ரசூல் தான் சொல்லி தரணும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தந்தா தான் அனைத்து முஸ்லிம்களுக்கும் அது ஒற்றுமையாக ஒரு யூனிஃபார்மா இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தராத எந்த காரியத்திலையும் யூனிஃபார்ம் ஒற்றுமையாக இருப்பது என்பது கிடையாது. அப்ப இவங்க நஃபில் என்பதை காரணம் காட்டி 20+3 என்று ஒரு எண்ணிக்கையை தீர்மானிக்கிறார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அதை தீர்மானிக்கிறார்கள். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு? நஃபில் நான் விரும்பியது நான் தொழுவேன், எனக்கு 10 முடிஞ்சா 10 தொழுவேன், அவருக்கு 16 முடிஞ்சா 16 தொழுவாரு, உங்களுக்கு 4 முடிஞ்சா 4 நீங்க தொழுவீங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் எண்ணிக்கை வேறுபடும். அனைவருக்கும் 20+3 சட்டம் போடக்கூடிய அதிகாரம் யாருக்கு கொடுத்தா? அதை எப்படி இவங்க தீர்மானிக்கலாம்? நாங்க நஃபில் தான் தொழுகிறோம் என்று பெயரளவில் சொல்லிக்கொண்டு குறிப்பிட்ட எண்ணிக்கை இவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்துக்கும் தீர்மானிக்கிறார்கள் என்றால் அந்த அதிகாரத்தை இவர்கள் கொடுத்தது யார்? ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களா? நஃபிலை நபிகள் நாயகமே தீர்மானிக்கவில்லை என்றால் இவர்கள் எப்படி தீர்மானிப்பாங்க? இவர்களுக்கு தீர்மானிக்கிற அதிகாரம் எங்கிருந்து கிடைக்கும்? அப்ப நஃபில் என்கிற உபரி வணக்க வழிபாடு நாம விரும்பி தொழுகிற தொழுகை என்கிற பெயரிலையும் 20+3 எண்ணிக்கையை தொழ முடியாது. அப்படி தொழுவதற்கு மார்க்கத்துல முகாந்திரம் இல்லை. அனைத்து முஸ்லிம்களுக்கும் இதைத்தான் தொழுகணும்னு சட்டமாக சொல்வது, அதை ஒரு யூனிஃபார்மா ஆக்குவது, அதை எல்லா பகுதிகளையும் நடைமுறைப்படுத்துவது, இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த முறைக்கு மாற்றமான ஒரு பிதஅத் என்பதையும், இவ்வாறு நாம் செய்தால் நம்முடைய வணக்க வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதிலையும் அதை ஈடுபடக்கூடிய சகோதர சகோதரிகள் விளங்கிக் கொள்ளலாம்.